என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்க வேண்டும். இன்று உன் அம்மா ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவினை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நாளைய விடியலில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீ பயணிக்க இருக்கின்றாய். நாளை உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அம்மா சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை உன்னோடு நீ வைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உன்னிடத்திலே வந்து சேரும். உன்னை விட்டு அந்த வெற்றியானது நழுவி சென்று விடாது. அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைத்ததை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எந்த ஒரு பொருளை நீ ஆரம்பிக்கின்றாயோ, தினத்தை நீ ஆரம்பிக்கின்றாயோ, அது உனக்கு முடிவடையாது. என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், ஒரு இலை அப்படி உன் வாழ்க்கையே மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்து கொண்டு நான் வீட்டிலேயே இருந்து விட்டால் எனக்கு வெற்றி கிடைத்து விடுமா அம்மா என்று நீ கூட கேட்கலாம். என் தங்கமே, முயற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து விட்டால் எந்த பலனும் கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சிகள் பலவற்றை செய்து வெற்றியை தழுவ முடியாமல் தவித்து நிற்பவர்களுக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனதிற்குள் உனக்குள் நல்ல வெறி இருக்கின்றது. நிச்சயமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது. நீ குறிக்கோளோடு செயல்படுகின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ அனுபவித்து வாழப்போகின்றாய். அப்படி என்றால் உனக்கு கிடைப்பதில் இந்த அம்மா மிகப்பெரிய பாக்கியசாலியாக போகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்றதை நீ அடைந்து விட்டால் அதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. அது என்னவென்று உன்னிடத்திலே சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வெற்றி என்னவோ உன்னுடைய முயற்சிகளுக்குத்தான் கிடைக்கப் போகின்றது. ஆனால் உந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். நாளைய விடியலில் நீ வெளியே செல்லும் பொழுது இந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு இலையோடு இன்னொரு பொருளையும் சேர்த்து காகிதத்தில் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதை உன்னுடைய வேலை விஷயமாக எங்கு சென்றாலும் சரி, அல்லது தொழில் விஷயமாக அல்லது ஏதேனும் பிரச்சனைகளை சார்ந்து நீ போகின்றாய் என்றால் அங்கெல்லாம் அதனை நீ எடுத்து சென்றால் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வானது கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் நாளை முழுவதும் அந்த பொருள் உன்னோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் இணைந்து நாளை நீ செய்கின்ற எல்லா செயலிலுமே உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அது உனக்கு நாளை வெற்றியையும் பெற்று கொடுக்கும். உன்னுடைய கைகளில் பணவரவு அதிகமாகும். பணவரவு அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையிலிருந்து பணம் செலவாகும் என்பதனையும் தடுத்து உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கும். என் தங்கமே, பணத்தை உன்னிடத்தில் கொண்டு வர சேர்க்கக்கூடிய வசியத்தையும் அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த பொருளுக்கு இருக்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்லமே, நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை என்ன தெரியுமா? துளசி இலைதான். அந்த துளசி இலையோடு சேர்த்து நீ வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம். என் தங்கமே, இவை இரண்டையும் ஒன்றாக காகிதத்தில் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலை இரண்டுமே தெய்வ சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல,
நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது, அதிக மகத்துவம் வாய்ந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவை இரண்டையும் சேர்த்து வைக்கும் பொழுது இதற்கான பலன்கள் உனக்கு அதிகமாக கிடைக்கும் அல்லவா? பொதுவாக துளசி இலைக்கு சக்திகள் அதிகம். அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்றப் போகின்றாய் என்று வைத்துக்கொள். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றது போலதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் சில நேரங்களில் உன்னால் இதுவெல்லாம் நடக்குமாம் என்று நீ எதிர்பாராத அளவிற்கு இதை நான் செய்து விடுவேனா என்ற தயக்கமும் ஏற்படும். இதையெல்லாம் உன்னோடு நீ வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்கு முதலில் இதிலிருந்து வருகின்ற வாசனை மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். என் தங்கமே, முதலை துளசி இலையை செடியிலிருந்து பறிக்கும் பொழுது நகம்படாமல் நீ பறிக்க வேண்டும். அது ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நகம் படக்கூடாது. என் செல்லமே, இந்த துளசி இலையிலிருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்திலிருந்து வருகின்ற வாசனையும் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். தெளிவான மனநிலை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து உனக்கு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும். உன்னிடத்திலிருந்து நீ விரும்பும் பொருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற முயற்சியில் வெற்றி பெறும் நேரத்தில் இது உனக்கு மிகவும் அவசியம் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பலன் கொடுக்காமல் சென்று விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய அம்மா இன்று இருந்து கொண்டு உனக்கு தேவையானவற்றையெல்லாம் சரியான நேரங்களில் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு தூக்கம் வர வேண்டும். தூக்கமில்லாமல் இருக்கின்றாய் என்றால் ஒரு துளசி இலையை கசக்கி தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு உறங்கினால் உனக்கு நல்ல நல்ல ஆத்மார்த்தமான உறக்கம் என்பது கிடைக்கும். அந்த துளசி இலையிலிருந்து வரக்கூடிய வாசமானது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கான உறக்கத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நன்மையாகவும் வெற்றியாகவும் தான் முடியப் போகின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சில சக்திகளுக்கு கட்டுப்பட்டது என்பதனை நீ அறிந்திருப்பாய் அல்லவா? அதைத்தான் நாளை முழுவதும் உன்னுடனே நீ வைத்து கொள்ளப் போகின்றாய். அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போன்ற எண்ணம் உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். என் செல்லமே, இதையே உன் கைகளில் கொண்டு சென்று நீ வெற்றியை பெறுவதற்கும் புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்திற்கான முயற்சிகளையும் நீ செய்ய போகின்றாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, எந்த ஒரு பொருளையும் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது அதிலிருந்து இன்னமும் உனக்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நெற்றியில் வைக்கக்கூடிய திருநீராக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, அதில் பச்சை கற்பூரத்தை கலந்து நீ வைத்துக்கொள். அது ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. அதனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே அமையும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.